வணக்கம். தமிழ்நாட்டில் ஊழலை ஒழிப்பது எப்படி? கரப்ஷனை தடுப்பது, அழிப்பது எப்படி? இதற்கான தேர்தல் அறிக்கையாக வரப்போற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அறப்போர் இயக்கம் வெளிப்படுத்தியிருந்தோம். பத்திரிகையாளர் சந்திப்புல இந்த ஊழல் ஒழிப்பு தேர்தல் அறிக்கையை நம்ம வெளியிட்டிருந்தோம். இதுல பல்வேறு கருத்துக்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. சமூக வலைதளங்களில் இது குறித்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்திருப்பீங்க. இதுல குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம். விசில் ப்ளோயர் ஆக்ட், அதாவது தகவல் அளிப்பவரை பாதுகாக்கும் சட்டம். இந்த சட்டத்துக்கு பின்னால ஒரு பெரிய வரலாறு இருக்கு, தேவைகள் இருக்கு, அவசியம் இருக்குன்றது தெரியும். ஆனா தொடர்ந்து அரசுகள் இதையே முன்னெடுக்கல. வர்ற வாரம், அதுக்கு அடுத்த வாரம், அதுக்கு அடுத்த வாரத்துல உங்க வீடுகளை நோக்கி வரப்போறாங்க. சட்டமன்றத்துக்காக போக போற நபர்கள், அந்த வேட்பாளர்கள் உங்களை நோக்கி வருவாங்க. அவர்களுடைய முக்கியமான பணி சட்டமன்றத்துல சட்டம் இயற்றுறது தான் வேலை. அப்ப இந்த ஆக்டை, விசில் ப்ளோயர் ஆக்டை, தகவல் அளிப்பவரை பாதுகாக்கும் சட்டத்தை நீங்க கொண்டு வருவீங்களான்னு நீங்க ஒவ்வொருத்தருமே சமூக வலைதளங்களையும் கேளுங்க, உங்கள் வீடுகள் நோக்கி வரக்கூடிய வேட்பாளர்களையும் கேளுங்க. இது ஏன் அவசியம் அப்படின்னா, நிறைய பேரை காப்பாத்திருக்கலாம். யாரு தெரியுங்களா? நம்ம புதுக்கோட்டையில ஜவஹர் அலி அவங்கள காப்பாத்திருக்கலாம். அதுக்கு முன்னால 2023 தூத்துக்குடியுடைய முறப்பநாடு விஏஓ லூர்து பிரான்சிஸ், இது போல நூற்றுக்கணக்கான பேரை காப்பாற்றி இருக்க முடியும். சத்யேந்திர துபேன்ற ஒருத்தர் நேஷனல் ஹைவேல நடந்த கரப்ஷன், ஊழல் நடக்குதுன்றதை வெளிப்படுத்தியிருந்தாங்க 2003. அவருடைய தகவலை வெளியிடாம இந்த ஊழல் பத்தி விசாரிக்கப்பட்டிருந்தா ஊழல் என்கவுண்டர் ஆயிருக்கும். ஆனா சந்தேகத்துக்கு இடமான வகையில் அவர் கொல்லப்பட்டதுக்கு பிறகுதான் இந்த விசில் ப்ளோயர் ப்ரொடெக்ஷன் ஆக்டை பத்தின விழிப்புணர்வு சட்ட வரியில வெளியில வர ஆரம்பிச்சது. அவங்க மட்டுமே இல்ல, கரூர்ல ஒரு சம்பவத்தை பார்த்திருப்பீங்க. கல்குவாரியை படம் பிடிக்க போனவங்கள கொலைக்கு அச்சுறுத்தல் இருக்கிறத பார்த்திருப்பீங்க. தாசில்தார் ஆபீஸ்ல லஞ்சம் வாங்குறாங்கன்னு புகார் கொடுக்க போனா, புகார் கொடுத்தவங்க வீட்டுக்கு வர்றதுக்குள்ள ஆள் தேடி வர்றாங்க. பஞ்சாயத்துல 100 நாள் வேலைவாய்ப்புல பிரச்சனை இருக்குன்னு சொன்னா அவங்க வீட்டுக்கு வர்றதுக்குள்ள வீடை தேடி ஆளுங்க வந்து நிக்கிறாங்க. கல்குவாரி கம்ப்ளைண்ட் அரசுல புகார் கொடுத்தா, புகார் கடிதம் அவங்க வாங்கி கையெழுத்து போட்டது காயறதுக்குள்ள வீட்டுக்கு ஆள் வந்து நின்றுட்டு இருக்காங்க. தெருவிளக்குல பிரச்சனை இருக்குன்னு போய் சொல்லிட்டு தெருமுனையை தாண்டி வர்றதுக்கு முடியல. சுடுகாட்டுல பிரச்சனை பண்றாங்க, ஊழல் பண்றாங்கன்னு சொல்லி புகாரை கொடுத்துட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள 1008 பஞ்சாயத்து. ஒவ்வொரு பிரச்சனையிலையும் கொள்முதல்ல ஆரம்பிச்சு கட்டமைப்புகள் வரைக்கும் அத்தனைக்கும் ஊழல், மணல், கல், கனிம வளங்கள், இது போக மக்களுடைய கட்டமைப்புகள், அந்த எது சம்பந்தப்பட்ட புகார் கொடுத்தாலும் புகார் கொடுத்தவர்கள் வீட்டுக்கு வருவதற்குள்ள அச்சுறுத்தல் வருதுன்னா அரசு யாரை ஒழிக்க பார்க்குது? கரப்ஷனையா, இந்த புகார் கொடுத்தவங்களையா? இதுக்கு சட்டம் பயன்படுத்தப்பட்டிருக்கணுமா இல்லையா? ஏன் இந்த சட்டம் இன்னும் செயல்பாட்டுக்கு வரல? 2014 டிஸ்கஷன் நடந்துச்சு, அது முறையாக எல்லா இடங்களையும் அமுல்படுத்தப்படலை. 2011 திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க, 2018 கொண்டு வந்தாங்க. நீதிமன்றம் தான் கடைசியா, உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு, சட்டம் வரும் வரைக்கும் இந்த விசில் ப்ளோயர் ப்ரொடெக்ஷன் நாங்கள் வந்து என்ஷூர் பண்ணுறோம். எல்லா நீதிமன்றங்களும் அதை பாருங்க, அதுக்கான சில வழிமுறைகளை குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் பிஎன்எஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆக்ட் 2023 செயல்பாட்டுக்கு வந்ததுக்கு பிறகும் பிரிவு 398 கீழே இன்னைய வரைக்கும் தமிழ்நாடு அரசால் அது இயற்றப்படவே இல்லை. விசில் ப்ளோயர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ன்றது முக்கியமான 3 விஷயங்களை என்ஷூர் பண்ணுது. ஒன்று, ஊழல் பற்றிய, கரப்ஷன் பற்றிய தகவலை கொடுக்கிறவங்களை பாதுகாக்கிறது, அவங்க அடையாளத்தை வெளியிடாமல் வைத்திருப்பது, ரகசியம் காப்பது அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது, அவர்களுக்கு போதுமான பாதுகாப்பு வழங்குறது. அவருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு போதுமான பாதுகாப்பை என்ஷூர் பண்றது அப்படின்றது. தேவைப்படுமானால் புதிய அடையாளத்தோட வேறு இயங்குவதற்கு இடங்கள் கொடுக்கணும். இது யாருக்கு அப்படின்னா, ஊழலை யார் வெளிப்படுத்துறா, முதல்ல கண்டுபிடிக்கிறா அப்படின்னா நீதிமன்றமா? இல்லை. காவல்துறையா? கொஞ்சம் போல. அப்போ ஊழலை யார் தான் கண்டுபிடிக்கிறா? அமைச்சர்களா, முதலமைச்சரா, இப்போவோ முன்னாலேயோ இருக்கக்கூடிய யாரா வேணாலும் இருக்கட்டும், யாரு முதல்ல ஊழலை அடையாளப்படுத்துறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா பெரும்பாலும் நம்மளை போல இருக்கக்கூடிய சாமானியர்கள் தான். ஒரு ரோடு போடுறதுல ஊழல் நடக்குது, ஒரு மருத்துவமனை கட்டுறதுல ஊழல் நடக்குது, பிரிட்ஜு கட்டுறதுல அடிச்சுட்டு போறதுல ஊழல் நடக்குது, மருத்துவமனைகளை சரியான மாத்திரைகள் கொடுக்கப்படலைன்ற ஊழல் நடக்குது, மருத்துவர்கள்ல பிரச்சனைகள் இருக்கிறத பார்க்குறோம், அடிப்படை கட்டமைப்புகள், பள்ளிக்கூடங்கள் கட்டுறத பார்க்குறோம், பல்வேறு இடங்கள்ல இது போல ஊழல் நடக்குது அப்படின்றத வேற வேற செய்தியில நம்மளை போல சாமானியர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சு உரிய விசாரணை ஆணையத்துக்கு அனுப்பும் பட்சத்துல அவங்க என்ன பண்ணணும்? யாரு தகவலை கொடுக்குறாங்களோ அந்த தகவலை மறைச்சு அந்த என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணணும். அந்த தகவலை வெளியிடாம வைக்கிறதுக்கு பேர் தான் விசில் ப்ளோயர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். இன்னைக்கு முதலமைச்சருக்கு நீங்க அனுப்புறீங்க, சார் இந்த இடத்துல பள்ளிக்கூடம் கட்டியிருக்கிறாங்க, இதுல தரம் குறைவா இருக்கு, கரப்ஷன் நடக்குது, இங்க நெல்மணிலாம் வீணா போய்கிட்டு இருக்கு, இதுல இங்க கொள்முதல் பண்றதுல முறைகேடு நடக்குது அப்படின்னு சொல்லிலாம் முதலமைச்சருக்கு அனுப்புறீங்க.
மருத்துவமனைகளில் டாக்டர் இருக்கிறதா போலியா கணக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு, கட்டணம் கட்டிருக்கிறதுல ஊழல் நடந்திருக்குன்னு அனுப்புறீங்க. அப்போ முதலமைச்சருடைய இடத்துல இருந்து என்ன பண்ணியிருக்கணும்? உங்க பேர் விவரங்களை மறைச்சிட்டு உரிய விசாரணை மையத்துக்கு அனுப்பி விசாரிச்சிருந்தா ஊழல் ஜீரோவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெருங்கி இருக்கலாம், குறைஞ்சிருக்கும். ஆனா இன்னைக்கு நாளுக்கு நாள் நிறைய ஊழல்களை பார்க்குறோம். காரணம் என்னன்னா, இந்த விசில் ப்ளோயர்களுக்கு ப்ரொடெக்ஷன் இல்லை. இவங்க யாரா இருப்பாங்க? எல்லாரும் போல சாமானியர்கள், இன்னும் கொஞ்சம் பேர் சிஸ்டத்துக்குள்ள இருப்பாங்க. அப்ப இவங்களை பாதுகாக்க வேண்டியது இந்த சட்டத்தோட வேலை. இதை மாநில அரசு செய்யணும். BNS 398ல ஒவ்வொரு மாநில அரசும் விசில் ப்ளோயர் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம்னு பண்ணியிருக்கணும்னு இருக்கு. 2 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் வரல. ஏற்கனவே 2001 துவங்கி பல நெடும் போராட்டத்துக்கு பிறகு பார்லிமெண்ட்ல ராஜ்யசபாலையும் அங்கேயும் மாறி மாறி இன்னும் குழப்பத்தோட தான் இருக்கு. உரிய காம்பிடன்ட் அத்தாரிட்டி யார்? உரிய விசாரணை ஆணையம் யார்? உரிய தலைமை யார்? இது வரைக்கும் தமிழ்நாடு அறிவிக்கவே இல்லை. முக்கியமான வேலையா? ஏன்னா இன்னைக்கு ஜெகபர் அலி அவர்கள் புதுக்கோட்டையில சுமார் 800 கோடி ரூபா கரப்ஷனை கண்டுபிடிச்சு அதுக்கான தகவல்களா கொடுத்துருக்கிறார். அவர் தகவலை கொடுத்துட்டு போன அடுத்த நிமிஷம் தெருமுனையில் இருக்கக்கூடிய லாரி ஓட்டுநருக்கு தெரிஞ்சு அங்க பிரச்சனைகள் நடக்குது, இந்த ஒரு உயிரிழப்பு நடக்குது அப்படின்னா இதுக்கு யார் காரணம்? விசாரிக்கப்படணுமா இல்லையா? முறப்பநாடு VAO மணல் குவாரியை தடுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சு தனக்கு உயிருக்கு பாதிப்பு இருக்கு, என் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு கலெக்டர் கடிதம் கொடுத்ததுக்கு பிறகு விசில் ப்ளோயர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இருந்ததுன்னா அவர் உயிரை காப்பாத்திருக்கலாமா இல்லையா? இது போல நூற்றுக்கணக்கான பேர் எல்லா மாவட்டங்கள்லையும் இன்னைக்கு கொஞ்சம் போல டேப்பை திறந்தா தண்ணி வருது, சுவிட்ச் போட்டால் லைட் எரியுது, அப்பப்போ உருண்டு புரண்டாவது வெளியில போயிட்டு வரதுக்கு சாலைகள் ஓரளவுக்காவது உருப்படியா இருக்குன்னா நம்மளை போல இருக்கக்கூடிய சாமானியர்கள் அவர்கள் அங்கங்க போராடி ஊழலை கண்டுபிடிக்கிறதுனால தான், அதை கேள்வி கேட்கறதுனால தான். இந்த கேள்வி கேட்பவர்களை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த சட்டம் இருக்கு. இந்த விசில் ப்ளோயர் ப்ரொடெக்ஷன் ஆக்டை வரப்போற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கு தெரியுமா? தாராளமா கேட்டுப்பாரு. நாட்டுக்கு நல்லது செய்யறேன்னு சொல்லிட்டு உங்க வீடு தேடி வர்றாங்கல்ல, அவங்கள நோக்கி கேளுங்க. விசில் ப்ளோயர் ப்ரொடெக்ஷன் ஆக்டை நீங்க சட்டமன்றத்துல கொண்டு வருவீங்களா? தமிழ்நாட்டுக்குன்னு விசில் ப்ளோயர் ப்ரொடெக்ஷன் ஸ்கீமை செயல்படுத்துவீங்களா? உரிய காம்பிடன்ட் அத்தாரிட்டியை அறிவிப்பீங்களா? அதுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை கொண்டு வருவீங்களா? இதெல்லாம் சட்டமன்றத்துல நீங்க பண்ணுவீங்களா அப்படின்றத கேள்வி எழுப்போம். அறப்போருடைய இந்த ஊழல் ஒழிப்பு தேர்தல் அறிக்கையை நீங்களும் பாருங்க, உங்க நண்பர்கள்ட்ட கொண்டு போங்க. நன்றி. திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான், நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான், நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான்.